செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்டார்ல கிட்டத்தட்ட 380 கம்பெனி இருக்கு. 380க்கு மேல கம்பெனிஸ் இருக்கு. என்ன கம்பெனிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. NTPC, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். BHEL, திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ADA, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். தட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ். இவ்வளவு கம்பெனிஸ் வந்து டைரக்ட்லி இட் இஸ் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. HAL என்ன, அதுல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க, சயின்டிஸ்ட் கிரேடுக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஸ்டார்டிங் சேலரி கிரேட் 1ல இருந்து கிரேட் 5, கிரேட் 6, கிரேட் 7 போயிட்டே இருக்கும். ஒரு டிசைன் இன்ஜினியரா, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா, ஒரு மேனேஜரா, ஒரு சீனியர் மேனேஜரா, ஒரு AGM-ஆ, DGM-ஆ, அந்தந்த லெவலுக்கு ப்ரொமோஷன்ஸ் போயிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. இட் இஸ் அண்டர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டைரக்ட்லி கவர்மெண்ட் சேலரி தான். ஈவன் அடுத்த பே கமிஷன்லாம் வந்ததுன்னா ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 1.25 lakhs. 1.25 lakhs. ஒரு ஃப்ரெஷரா, ஒரு BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா ஈஸியா 3 ஸ்டெப்ஸ்ல போலாம். நம்பர் 1, ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். ஐ மீன் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதணும், ரிட்டன் எக்ஸாம்.